ஸோ இது பார்க்கணும். நார்வே வந்து ரொம்ப ஜெயிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தே ஹேவ் த சான்ஸ். ஆனா ப்ராப்பரா ஒரு பிரெயினா டாக்டிக்கா யூஸ் நார்வேக்கு பண்ணாதான் தேவை ஜெயிக்கும். வந்து 2-3 குரூஷியல் மூமெண்ட்ஸ் கிடைச்சா போதும். கிடைச்சா போது கோலா கன்வெர்ட் ஆனா பண்ணிடுவாங்க. அது பிரேசிலுக்கு அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது சொல்லணும். ஆனா ஈஸியா ஹெர்லிங் டீம் கூட ஹாலாண்டுக்கு போட்டுருவாங்க. ஒரு 2-3 பால் த்ரூ பால் கையில கொடுத்துட்டா அவர் கோல் போட்டு போயிருவாரு. ஒன்னாச்சும் ஏன்னா வந்துடும், கண்டிப்பா வந்துடும். ஆமா, ஒன்னாவது மினிமம் போட்டுருவாரு அவரு. பிரேசிலுக்கு நம்ம அப்படி கான்பிடென்ட்டா நம்ம சொல்ல முடியாது. மேபி நெய்மார் வந்து ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெய்மார் இருந்தானா கண்டிப்பா த்ரெட் இருக்கும். பயப்படுவாங்க எதிர் டீம் யார் வந்தாலுமே. நெய்மார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பயப்படுவாங்க. நெய்மார் So வந்தா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஆமா, அதுல நார்வே கொஞ்சம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் அது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மேட்சோட ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? ஸ்கோர் லைன் வந்து பிரேசில் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் திடீர்னு கொடுத்துட்டாங்கன்னா 3-0 அப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நார்வே ஈக்குவலைஸ் பண்ணி அப்படி பண்ணாங்கன்னா பிரேசில் 2-1 வைக்க, பிரேசில் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 2-1 அந்த எனக்கு மாதிரி வந்து இருக்கு. மேபி 3-1 ஆர் 2-1 வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 2-0 அந்த மாதிரி கூட பிரேசில் ஜெயிக்கலாம். எர்லிங் ஹாலாண்ட வந்து எப்படி அவங்க கட்டுப்படுத்துறாங்கன்றதுதான் ஸ்கோர் மேட்டரா இருக்கு. பட் மேக்சிமம் பிரேசில் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். நார்வே இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதுதான் இருக்கு. மேபி எக்ஸ்ட்ரா டைம்குள்ள போகுமான்னு கேட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மேக்சிமம் 90 மினிட்ஸ்ல 90 முடிஞ்சிரும். மினிட்ஸ் முடிஞ்சிடும். ஆமா, முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். அவங்க பெனால்டி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதா என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, பாப்போம் மேட்ச் எப்படி ஆடுறாங்க, என்ன ஏதாவது சொல்ல முடியாது. என்ன வேணா ஆகலாம், பெனால்டிக்குள்ள போலாம். அது வந்து நம்ம மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியும்.